எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்மளோட பாரம்பரியம். பல அரிய மூலிகைகள் அந்த காலத்தில் கண்டறியப்பட்டு அது நம்ம அன்றாட வாழ்வில் ஒரு உணவாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்பாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு அற்புதமான மூலிகை செடி அப்படின்னா அது கரிசலாங்கண்ணி கீரை தான். பார்க்கறதுக்கு டெய்சி பூ மாதிரியே இருக்குது, ஆனால் இது ஒரிஜினல் டெய்சி கிடையாது. அப்படிங்கிறதுனால ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஃபால்ஸ் டெய்சி. ஆயுர்வேதத்தில் பிரிங்கராஜ் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுது. இந்த கரிசலாங்கண்ணியோட பூ இது காமனாக பார்க்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி, வெள்ளை நிற பூக்கள் ரொம்ப காமனாக பொதுவாக நம்ம பார்க்கலாம். மஞ்சள் பார்க்கறது அரிது. சிவப்பு மற்றும் நீல கலரில் பூ பூக்கக்கூடிய கரிசலாங்கண்ணிகளும் உண்டு. இதை ஈஸியாக வளர்க்கலாம். மொட்டை மாடியில் கூட இதோட தண்டை அப்படியே உடைச்சி நட்டாலே வளரக்கூடிய ஒரு கீரைன்னா அது கரிசலாங்கண்ணி கீரை தான். இதோட மருத்துவ நன்மைகள் இப்போ 2008 நடந்த ஆய்வின்படி இது தெரியும் உங்களுக்கு. முடிகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்னு. இதை எப்படி அறிவியல் பூர்வமாக டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி ஸ்டடியை என்னால் பார்க்க முடிஞ்சுது. 2008 நடத்தப்பட்ட இந்த ஸ்டடியில் அல்பினோ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேட்டை ஷேவ் பண்ணி விட்டுட்டு இந்த முடிகளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரேட்டுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. ஃபால்ஸ் டெய்சி, அதாவது ஒரு குரூப் எலிகளுக்கு கரிசலாங்கண்ணி, இன்னொரு குரூப் எலிகளுக்கு மினாக்சிடில் அப்படிங்கிற மருந்து. மினாக்சிடில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சொட்டை பகுதியில எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு இடையில எது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது முடி வளர்ச்சிக்கு, இந்த எலிகளுக்கு முடி வளர்ச்சி ஏற்படுறதுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது கரிசலாங்கண்ணி நல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது மினாக்சிடில் மருந்தை விட. இந்த 2008 நடந்த ஆராய்ச்சி படி ஹேர் க்ரோத் ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டி ஆஃப் எக்லிப்டா ஆல்பா இன் அல்பினோ ரேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டடி பப்மெட்ல பப்ளிஷும் ஆயிருக்கு. எக்லிப்டா ஆல்பாங்கிறது கரிசலாங்கண்ணி தான். இப்போ இது ஆர்கே ராய் அப்படின்னு இந்தியாவில் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. மயாங்க் தாக்கூர், விகே தீக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் தான் இந்த ஸ்டடியை பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஒரு சாராம்சம் தான் நான் உங்களுக்கு சொன்னது. ஃபுல் டீட்டெயில் வேணும்னா இந்த பப்மெட் லிங்க் நான் கீழே கொடுக்குற போய் பார்க்கலாம். ஆனால் என்னன்னா எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் வரைக்கும் தான் என்னால் போய் பார்க்க முடிஞ்சுது. ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கும்போது ஹியூமன் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம். மனிதர்கள்லையும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு இது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அடுத்தது எண்ணெயா யூஸ் பண்றது, பிரிங்கராஜ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல பல்வேறு விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு தான் கரிசலாங்கண்ணி ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தாவரமாச்சு. அதை வாங்கி நம்மளாவே ப்ரிப்பேரும் பண்ணலாம். அதுக்கான நிறைய செய்முறைகள் இருக்கு. நம்ம இந்த பிரிங்கராஜ் ஆயில் யூஸ் பண்றதுனால, இந்த எண்ணெய் கரிசலாங்கண்ணி எண்ணெய் யூஸ் பண்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டின். பொதுவாக கரிசலாங்கண்ணிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எந்த வகையில் இது உதவுது அப்படின்னா தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு, இந்த பொடுகு டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்றது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபுல் ரிசர்ச் எவிடன்ஸா முன்னாடி மாதிரி எடுக்க முடியல அப்படின்னாலும் இதுக்கான இந்திய எவிடன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. இந்த எண்ணெயும் முடி வளர்ச்சிக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் தலையில் ஏற்படக்கூடிய வீக்கம், அலர்ச்சிகள் போன்ற விஷயங்கள் ஓரளவு குறையும். பட் இது ஒரு டேண்ட்ரஃப்னா இது மட்டுமே ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பொடுகு வருதுனாலே அது நிறைய பேருக்கு அந்த வயது காரணமாகவே ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாமவே ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வெறும் ஆயிலோ கரிசலாங்கண்ணியோ கருவேப்பிலையோ அது மட்டுமே தனியாக உதவும் அப்படின்னு கிடையாது. இதையும் ஒரு ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். இதை நம்ம இனிமேல் நான் காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உணவாக கரிசலாங்கண்ணியை எடுத்துக்கிறோம், கீரையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவு மூலமா நம்மளுக்கு நன்மைகள் கிடைச்சா போதுமே. நாம உணவா சாப்பிட்றோம், கூடவே நன்மைகள் கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிறது தான். முடிய கருமையாக்குமா, வெள்ளை நிறம் வராம தடுக்குமா? இது பெரும்பாலும் 90% ஜெனட்டிக் தான். பரம்பரை காரணங்களால தான் முடி வெள்ளையாதல் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதனால அதை நம்ம தடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதே சமயம் சிலருக்கு உதவியாகவும் இருக்கு கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்றது அப்படிங்கிறது. கிரே ஹேர், ஒயிட் ஹேர், வெள்ளை முடி வரதை தடுக்கிறதுக்கு ஓரளவு உதவு. இப்போ உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குதே டாக்டர் அப்படின்னு கேட்காதீங்க. கீரைகள் அப்படின்னாலே இதுல நிறைய சத்துக்கள் இருக்கும். இரும்பு சத்து இருக்கும், வைட்டமின் சத்துக்கள் இருக்கும். குறிப்பா கரிசலாங்கண்ணியில மெக்னீசியம் சத்துக்கள் அதிகம். இந்த மெக்னீசியம் சத்துக்கள் நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிடும்போது இது தூக்கம், ரிலாக்ஸ் ஆன நிம்மதியான தூக்கம் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா தசைகளுக்கு ரிலாக்ஸேஷன்,
மசில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மினரல் சத்துக்கள் மூலமா கிடைக்குது. அடுத்து அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்றுக்கள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுமே இந்த கீரையை அடிக்கடி அவங்க உணவுல சேர்த்துக்கிறது முக்கியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், இது தொற்று கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டினால, அந்த தன்மையினால வந்து இன்ஃபெக்ஷன், அடிக்கடி யூரினரி சிறுநீர் பாதையில் தொற்றுகள் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா மெக்னீசியம் சத்தும் ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் உள்ள இந்த கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்றது முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், கல்லீரல். அதாவது கல்லீரலுக்கு வந்து ஒரு டீடாக்ஸா ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி. ஹிப்பாட்டிக் செல் ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் வந்து செல்களால் ஆனது. அந்த செல்களை வந்து ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும், நானே என்னோட வீடியோ சொல்லியிருக்கேன், கல்லீரல் ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு வந்து திருப்பி வளரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உள்ள, தன்மை உள்ள ஒரு அதிசய உறுப்புன்னு. ஸோ அப்போ அது திருப்பி வளரணும்னா அது இயற்கையாகவே வளரும். பட் இந்த மாதிரி சில சத்துக்கள் கூட சேரும்போது இந்த ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அதனால் கல்லீரல் வீக்காக இருக்கிறவங்க, கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய கீரை கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணி மற்ற தோல் நோய்கள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல கீரை. ஸ்கின் ட்ரைனஸ், தோல் வறட்சி, அந்த வறட்சி ரொம்ப அதிகமாக போகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள், சொரியாசிஸ் வரைக்குமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கீரைகளை எடுத்துக்கணும். கீரைகளில் கரிசலாங்கண்ணி குறிப்பாக அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து அல்சைமர் வியாதி, இதை கொடுத்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய அல்சைமர் நோய் குறித்து நான் பேசியிருக்கிறேன். இந்த அல்சைமர் நோய்க்குமே இதை வராமல் தடுக்கிறதுல, ப்ரிவென்ஷன், வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கரிசலாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு உண்டு. கரிசலாங்கண்ணி எண்ணெய் வந்து இப்போ செய்முறைக்கு வந்து நிறைய வீடியோக்கள் இருக்கு, அது கூட நான் போக விரும்பல. இது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும், ஒரு உணவாக சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அதனால் அதை சேர்த்துக்கிறதோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை மருந்தா மட்டும் யூஸ் பண்ணாமல் ரெகுலர் உணவாக எடுத்துக்கிறது தான் இது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கரிசலாங்கண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டோம். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.